யா சத்தமா ஒரு அல்லேலூயா. பெந்தகோஸ்து சபைக்கு ஒரு அல்லேலூயா இருக்குல்ல, அந்த அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட காலத்தில் கிராம ஊழியத்துக்கு தெருக்கெல்லாம் போய் பாடுவோம். அப்போ என்னை நடத்தின ஒரு அக்கா, அவங்க நாகப்பட்டினம், அவங்க இந்த கல்பாக்கத்தில் தான் இருந்தேன். அப்போது சொல்ல, அக்கா தொண்டை வலிக்குதுக்கா அப்படின்னுவேன். அவங்க எனக்கு சொல்லுது, தொண்டை வலிக்குதுன்னு சொல்லாத, தொண்டை கிழிஞ்சு செத்து போயிடுனாங்க. என்ன சொன்னாங்க? சொல்லுங்கம்மா, தொண்டை கிழிஞ்சு செத்து போயிடு. நல்ல கைத்தட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய். அல்லேலூயா. என்னிடே நான் யாதொன்றையும் புண்ணியர் தேசம் காணும் வரை, என்னிடே நான் யாதொன்றையும் புண்ணியர் தேசம் காணும் வரை, பரதேசியாய் சஞ்சரிப்பேன், பாரம் என்னை தாக்கிடாமல். பரதேசியாய் சஞ்சரிப்பேன், பாரம் என்னை தாக்கிடாமல். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. ஆமென். வேகமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். உம்மை போக விடேன். நல்லா கவனிங்க பார்க்கலாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னா, அப்படி வந்து அங்கே போயிடல பாஸ்டர், அங்கே போயிடு. அல்லேலூயா. நல்லா கவனமாக இல்லை, பைபிளை திருப்பதி பார்த்து ஒரு வசனம் தான். என்ன கவனிங்க? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழி உண்மை என்ன பண்ண மாட்டேன். வாய் திறந்து சொல்லுங்க. கூட்டத்துக்கு வந்தால் வாய் வலிக்கணும், கை தட்டி தட்டி கை வலிக்கணும், பேசி பேசி தொண்டை கட்டிக்கிடணும், போட்ட பவுடர் களையாமல் தொண்டை கிளியாமல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் பயங்கரமான பொய் சொன்னீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த பகுதியில் யாக்கோப்பு நடந்து போகும்போது எப்படி போனார்? நொண்டி நொண்டி நடந்து போனார். எப்படி போனார்? நொண்டி நொண்டி நடந்து போனார். அப்போ போகும்போது எப்படி போனோம்? நீங்கள் எல்லாம் சேர் போட்டிருக்க அழகாக. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட அந்த காலத்தில் ஜெப நேரத்தில் அங்கே இருந்து புல்பிட்டுக்கு போயிருப்பேன். நடந்து போகும்பொழுது இந்த முழங்காலில் ரத்தம் வந்து பேண்ட்டு ஒட்டிக்கும், வெளியில் பேண்ட்டு ரத்தக்கார தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைன்னா அப்படி தான் இருக்கணும். வாயே திறக்காமல், ஆமேன் சொல்லாமல், அல்லேலூயா சொல்லாமல், மூடின வாயை திறக்கலைன்னா கர்த்தர் மத்து கொண்டு வந்து வாயில் விட்டு கொடாஞ்சிருவார். அல்லேலூயா. இப்போ நல்லா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், நான் உள்ளே வந்திருப்பேன் நான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரை என் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை வாய் திறந்து போக விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் கெஞ்சுறாரு. யார் கெஞ்சுறாரு சொல்லுங்க? யார் கெஞ்சுறாரு?
ஆண்டவர் கெஞ்சுறாரு, யாக்கோப்பு விட மாட்டேன்றார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம போயிட்டு தான் பிச்சைக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தை, உங்கள் புள்ள உங்கள் வீட்டுக்கு வந்து, மா ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறம்மா, கொஞ்சோண்டு கறி போடுமா, ஒரே ஒரு மீன் பீஸ் போடுமா, உன் காலில் விழுந்து கேட்குறமான்னு சொன்னால், ஏன் எனக்கு பிறந்தியா பிச்சைக்காரிக்கு பிறந்தியான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்க மாட்டீங்களா? நான்லாம் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பையன் வருவான், மா சோறு போடுமான்னுவான், மிரட்டுவான். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாக்கோப்பு வந்து கேட்குறாரு, ஒரு கெஞ்சல, இவர் கர்த்தர் கெஞ்சுறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பழக்கங்க, நான் பண்ணுறது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. என்னுடைய சுபாவம், எங்கேயாவது ஆசீர்வாத கூட்டம்னு போட்டால் போக மாட்டேன். எந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன்? ஆசீர்வாத கூட்டம்னு கூட என்ன பண்ண மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு போவாங்க. 200 ரூபா கடன் வாங்கிட்டு ஆட்டோவில் போயிட்டு 50 100 ரூபா செலவு பண்ணி காணிக்கு ஒரு 100 ரூபா போட்டுட்டு, எவ்வளோ ரூபா கடன்? ஆசீர்வாதம் யாருக்கு? மீட்டிங் நடத்தினார் பாருங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டது என்ன கூட்டம்னு நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். யாத்திராகம் புஸ்தகம் வீட்டில் ఇక్కడ లేదండి లోపల யாத்திராம கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை, இப்போ கையை தட்டி சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் தேடி வந்து கொடுப்பது. ஆமென் சொல்லுங்க. போய் ஆசீர்வாதம் வாங்குறோம். எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? என் பையனுக்கு கல்யாணமே ஆகலையா, அதுக்காக சர்ச்சு போய். இயேசுநாதர் கல்யாண தரகர். அப்படியா? அப்படியாம்மா? ஒரே கடங்க, சர்ச்சுக்கு போகிறேன், அதுக்கு பின்னாடி 10 லட்ச ரூபா கட்டு இருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. இயேசுநாதர் இந்தியாவினுடைய பாண்டிச்சேரி நிதி மந்திரியா? செப்பண்டி இல்லை இல்லை, இங்கே வந்து ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடாது, அவர் உங்களை தேடி வரணும். அவர் வந்தால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வர்றது, ஆலயத்துக்கு வருவது? என் கர்த்தரை சந்திக்க. கையை தட்டி சொல்லுங்க, என் தேவனோடு கூட பேச, என் தேவனோடு கூட உறவாட, என் கர்த்தருடைய மகிமையை பார்க்க, கர்த்தரை தரிசிக்க வருகிறேன். அல்லேலூயா. இப்போ யாக்கோப்பு மட்டும் அப்போ என் ஆசீர்வதித்தால் ஒளி விட மாட்டேன்றாரு. அப்போ அது கரெக்டா பிரதர்? அவர் பாவத்துக்கு அது கரெக்டு. அப்பாவை ஏமாத்தினார், அண்ணனை ஏமாத்தினார், ஏமாத்தினாரா இல்லையா? பொழைக்க போன இடத்துல மாமனாரை ஏமாத்தினார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மாமனாரை ஏமாத்தினார். சிலர்லாம் உங்க வீட்டில் இருந்து என்ன கொடுத்தார்கள், பொண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம் நம்ம மூஞ்சிக்கு. அல்லேலூயா. நம்ம முகரைக்கு எதை கொடுத்ததே பெரிய விஷயம். நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை அனுப்புகிறாங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். ஒருவேளை அப்படியே தலைகளாக மாறி பொண்ணு வீட்டுக்கு பையன் போகணும்னு ஒரு நேதி வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம போவோமா பிரதர்? போவோமா? டைம் வேறு இல்லை. ஒரு பையனுக்கு பொண்ணு சொல்லிச்சா, இன்னும் ரொம்ப பேசுகிற, நான் தான் தைரியசாலி, நான் புருஷன். பொண்டாட்டி சொல்லுதான், நான் தான் தைரியசாலி. என்ன பெரிய தைரியசாலி நீ? ஆமாம், என்னை பொண்ணு பார்க்க வந்தி, நீ மட்டுமா வந்த? உங்கள் அம்மா அப்பா, பெரியப்பா பெரியம்மா, மாமா அத்தை, ஃப்ரெண்ட்ஸு, இத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன பார்த்தியா இல்லையா? பார்த்து. ஆனால் நான் கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு இருக்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டா வந்தேன். சிங்கிளாக தான் நான் வந்தேன் நான். இப்போ சொல்லு, நீ தைரியசாலியா நான் தைரியசாலி? அம்மா நல்ல பாயிண்ட் கிடச்சிதாம்மா, இனிமேல் பேசலாமா? அவங்கெல்லாம் தைரியசாலி யாரு? சிங்கிளாக போகிறீங்க. அல்லேலூயா. மாமனாராவது பரவாயில்ல, நார்லே சிறந்த நார் நான் மாமனார். மாமியார் சில கேரக்டர் இருப்பாங்க பாருங்க, வா மகளே வா, உன்னை கொல்றதுக்குன்னே இருக்கிறேன்னு சில பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. இதை அத்தனையை சமாளித்து குழந்தையை பெற்று பிரைஸ் தி லார்ட் இங்கே வந்து வாழ்வது என்பது பெரிய கிருபை.
அப்பாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு, மாமனாரை ஏமாத்திட்டு வந்துட்டாரு. நிறைய சொத்து பத்து, ஆடு மாடு எல்லாம் இருக்கு. ஒய்ஃபுக்கு ஒன்றுக்கு 4 இத்தனை இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நானாக இருந்தேங்க, ஏகப்பட்ட ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதம் வச்சுருக்கிற. அப்பா ஆசீர்வாதம், அண்ணா ஆசீர்வாதம், மாமனார் வீட்டு சொத்து இத்தனை வச்சுக்கிட்டு இருக்கிற, 10க்கு 1-2 மனைவிகள் கூட அவருடைய மறுமனை இத்தனை பேர் வச்சு என்னையா ஆசீர்வாதம்? ஆண்டவரே, அதெல்லாம் நான் ஏமாற்றி வாங்கினது கர்த்தாவே, நான் பொய் சொல்லி வாங்கினது கர்த்தாவே. என் பேர் எத்தன் ஆண்டவரே, நான் எத்தன் ஏமாற்றுகிறவன். அப்போ ஒரு ஆசீர்வதின்னு ஒருத்தர் போய் கேட்டாங்கன்னு வைங்க, அவங்க யாரு? அப்படி நீங்கள் வேணா கேமரா திருப்பி, அவங்களாம் யாரு? வாயை திறந்து செப்பண்டி. அல்லேலூயா. நான் கரெக்டாக இருந்தா எங்கள் அப்பா கரெக்டாக இருப்பார். நான் சரியாக இருந்தா என் ஆசீர்வதின்னு கேட்கவே வேண்டாம். என் வீட்டுக்கு எங்கள் அப்பா கர்த்தர் வந்தார்னா எனக்கு என்ன தேவையோ கொண்டு வந்து அவர் கொடுப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லைம்மா. பிச்சைக்காரன் தான் வெளியே நின்றுட்டு அம்மா, தாயே, மகராசி அதே மாதிரி கூப்பிடுறேன்னா பிச்சைக்கார மாதிரி கேட்கல. நம்ம மகராசியா? சே, என்ன மாதிரி கூப்பிட்டோம். அப்படி இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, கறி குழம்பு கொதிக்குது, இரு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிடு, பின்னாடி பீஸ் வரணும்னு சொல்கிறோமா. பழைய ரசம், பழைய சாம்பார், 2 நாளைக்கு முன்னாடி சோறை தானே கொண்டு வந்து கொடுக்குறோம். அவன் கூப்பிடுவது அழகாக இருக்கலாம், ஆனால் அவன் பிச்சைக்காரன். பையன் வீட்டில் வந்து மிரட்டுவான், அம்மா சோறு போடுறியா இல்லையாம்மா? இருறா, கொதிக்குதுடா, இந்த குழம்பு மட்டும் ஊற்று, ஒரு பீஸ் பார், வெந்திருச்சா பாரு, பின்னாடி கொண்டு வர. ஏன்னு கேட்டால் அது பிள்ளை. அல்லேலூயா. கெஞ்சுவதற்கு நான் அடிமை அல்ல, பிச்சைக்காரன் அல்ல. என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க எனக்கு பெற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது, எனக்கு செய்வதற்கு வல்லமை இருக்கிறது. என் கர்த்தர் கொடுப்பார். அப்போ யாக்கோப்பு கெஞ்சினார், அவர் எத்தன் கெஞ்சதான் செய்வார், பொய்க்காரன் கெஞ்சதான் செய்வார். தயவு செய்து ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வரும்போது, ஏசப்பா இப்படி ஆகில கல்யாணம் ஆயினாப்பா, ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு தானா மகளே வந்தாய், ஆண்டவரே எப்படியாவது கடன் அடைக்கும், பிரைஸ் தி லார்ட், அதுக்காக மகளே வந்தாய். ஆமென். இயேசு வந்தது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே அண்ணனை ஏமாத்தின, கூழு கொடுத்து வாங்கின பாவம். கண்ணு தெரியாத அப்பாவுக்கு அண்ணன் மாதிரி. யாக்கோப்புக்கு மிமிக்ரி மட்டும்தாங்க தெரியல. அப்பா சொல்றாரு, இதெல்லாம் ஏசா மாதிரிக்கு, சத்தம் மட்டும் யாக்கோப்புது. இப்ப இருந்திருந்தாருன்னு வைங்க, யாக்கோப்பு ஜெயிச்சிருப்பார். மிமிக்ரி அண்ணன் மாதிரியே பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அண்ணனை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, அப்பா அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார். அந்த ஆசீர்வாதத்தினால சந்தோஷம் வந்துச்சா? சேஷ்ட புத்திர பாகத்தில் தைரியம் வந்துச்சா? அண்ணன் 400 பேர் கூட வராருன்னு உடனே வெட்டத்தான் வரான்னு பயந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு வந்து யாப்போக்கு நதிக்கரையில் தனியாக போராடுற பையன், ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். தேவ பிள்ளையில் ஆண்டவர் சமூகத்து வந்து என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு? வரும்போது ஸ்டைலாக வந்தார் இல்லையா? கல்யாணம் ஆன புதுசில் மனைவி ஜன்னல் இந்த டாட்டா காட்டுவாங்க, கதவுடைய டாட்டா காட்டுவாங்க, அங்கேருந்து கைக்கான் இங்கேருந்து கைக்கான். அல்லேலூயா. யாக்கோப்பு வரும்போது 1க்கு 4 மனைவி. எப்படி நடக்கிறார் நம்ம வீட்டுக்கார்? லேயாள் சொல்லியிருப்பா,
அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரரை ராகேலுக்கு அவங்க அங்கே அங்கே பில்கால் சில்பால் இத்தனை பேர் ஸ்டைலாக வந்தார். இப்போ போகும்போது எப்படி போகிறாரு? எப்படி போகிறாரு? கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். ஆனால் தொட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நடைய மாற்றினார். வரும்பொழுது யாக்கோப்பு, போகும் பொழுது இஸ்ரேல். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதெல்லாம் பத்தாது, வெறித்தனமா தட்டுங்க. அல்லேலூயா. யாக்கோப்பு ஏமாத்துக்காரன், இஸ்ரேல் ஜெயம் எடுக்கிறவர்கள். அல்லேலூயா. வெற்றி கொடி கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் என்ன கேட்கணும் தெரியுங்களா? நான் யாக்கோப்பா வந்திருக்கிறேன், போகும்போது இஸ்ரவேலனாக கடந்து போக வேண்டும், வாக்கு தத்தமுள்ள பிள்ளையாக கடந்து போக வேண்டும், வாக்கு தத்தமுள்ள வாழ்க்கையோடு கூட கடந்து போக வேண்டும், பரலோகத்தில் என் பேர் எழுதப்பட்டவனாக நான் கடந்து போக வேண்டும். அதை தான் கேட்குறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன். அப்பா ஆசீர்வாதம், அண்ணன் ஆசீர்வாதம், மாமனார் ஆசீர்வாதம். ஏசாக்கு என்னை தப்ப முடியல ஆண்டவரே, சாகிற பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறேன். நமக்கு விரோதமாய் பாடு வரும் பிரச்சனை. இன்னைக்கு சில காரியங்கள் பண்ணிடலாம் சிஸ்டர், இன்னைக்கு சில காரியங்கள் பண்ணிடலாம் பிரதர். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது அதற்காக நடுங்க வேண்டிய காலங்கள் இருக்கிறது. எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது, எல்லா காலத்திலும் ஏய்க்க முடியாது, எல்லா காலத்திலும் போய் வெற்றி பெறாது. ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வந்து நின்று ஆண்டவருடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. குளித்தலைக்கு ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போனேன். ஏஜி சர்ச்சுக்கு போனால் முதல் நாள் மீட்டிங், ரெண்டாவது நாள் ஒரு பையன் வந்தான். நல்லா ஸ்டைலாக டக்குன்னுலாம் பண்ணிட்டு வந்து, அப்புறம் அவன் பிரைஸ் லார்ட் பிரதர், நான் பிரைஸ் லார்ட் நேற்று காணுமே தம்பி அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை பிரதர், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தேன், இப்போ சர்ச்சை விட்டு போயிட்டேன் நான். அப்புறம் புதுசாக ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்னு கேட்டான். அப்படியா, சரின்ட்டு போனேன். என்ன பிரதர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குன்னு கேட்டேன். நான் என்னடா சொல்லணும் உனக்குன்னு கேட்டேன். 2 வருஷம் இந்த ஆலயத்தை விட்டு போனேன், செத்தியான்னு கேட்டேன். செத்தியான்னு கேட்டேன். ரோட்டில் போகிற லாரி டீ கடைக்குள் நுழைந்து டீ கடையில் 2 பேர் செத்தார்கள் பேப்பரில் வருது, நீ செத்தியா? 2 வருஷம் ஆலயத்தை விட்டுட்டு போனிய, கை கால் அடிபட்டு ஊனமாக மாறினியா? இல்லைன்னா ஏன் தெரியுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீ வந்ததை கர்த்தர் நினைவில் வைத்து உன் ஜீவனை தப்ப பண்ணி சுகத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நான் ஒன்றுமே ஆண்டவர் செய்யல, அதனால போயிட்டேன். சாகாமல் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார், இழப்பில்லாமல் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலம்மா. எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்கம்மா? ஒருத்தர் நல்லா அப்படி டையை கட்டிட்டு ஷூ போட்டுட்டு போகிறான்னா, ஷூ கொஞ்சம் பிஞ்சு இருக்கு, அப்படியே அப்படி உதச்சிட்டே போனானா, இன்னும் ஆண்டவர் ஒரு நல்ல ஷூ இல்லை, நல்லா படிச்சிருக்கிற, டையெல்லாம் கட்டிரு நல்லா இருக்கிற ஒரு ஷூ, நல்லா காலில் போ நல்ல ஷூ இல்லையேண்ணா. கர்த்தர் சொன்னாராம், லைட்டாக மகனை லெஃப்டில் திரும்பிப்பார். திரும்பி பார்த்தா ஒருத்தர் 2 கால் இல்லாமல் உட்காந்துருந்தானா. அவனுக்கு 2 கால் இல்லை, உனக்கு காலில் இருக்கிற ஷூ இல்லைன்றிய, காலுக்காக நன்றி சொல்லுனாராம். அல்லேலூயா. ஒருத்தர் கோயில்பட்டியில் இருக்கார், ஒருத்தர் நடக்க முடியாது, 2 கையில் ஒரு கையில் செயல்படும், இந்த கையை தூக்கி தான் இந்த கையில் வைப்பார். அவர் பாடுறாரு, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடு. என்ன நன்மை செஞ்சாரு? நடக்க முடியல, வீல் சேர்ல தான் இருக்கிறார். டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்கள, பாடுவார் ஒருத்தர், ஒரு கை தான் செயல்படும், ஒரு கை தூக்கி வச்சு தான் பண்ணுவார். என்ன நன்மைன்னா, பாடுறதுக்கு கர்த்தர் வாயை கொடுத்து இருக்கிறார், காண கர்த்தர் கண்களை கொடுத்திருக்கிறார், இந்த கையை தூக்கி வச்சு இந்த கையில செயல்படுக்க ஒரு கரத்தை கொடுத்து இருக்கிறாரு. நீ செய்த நன்மைக்காக உம்மை துதிப்பேன்னு சொல்ல. நமக்கு 2 கை இருக்கு, 2 கண்ணு நல்லா தெரியுது, 2 கால் இருக்கு. அல்லேலூயா. சண்டை போடுறதுக்கு கிளிய கிளை பேச நாக்கு இருக்கு, வாய் இருக்கு. மனசுலாயோ? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? ஆண்டவர் என் வாழ்க்கை மாற வேண்டும், நான் இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும். என் ஜாதி, என் ஜனம், என் இனம், என் குலம், என் கோத்திரம் அல்ல. இங்க வந்தவுடனே இயேசுவின் ரத்தமாக, கல்வாரி ரத்தம் என் உள்ளத்துல பாயணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நடமாடுகிற நிருபங்களாக எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பாரு, நீங்க யாக்கோப்பா இஸ்ரவேலான்னு கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், டைம் இல்லை. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். போதுமா போதுமா, என்ன விட்டுடு, உன்னை பெரிய ஜாதியா. நல்லா கவனிங்கம்மா, என்ன விட்டுடு யார் சொல்றது? கர்த்தர். யாக்கோபு நான் பொழுது விடு, நான் போகட்டும், என்னை விட்டு விடுன்றாரு. இங்கேயும் மோசே என்னை அப்படின்னா அங்கே என்ன சொல்லியிருப்பார் அவர்? உம்மை விட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? விடமாட்டேன், விடமாட்டேன். எதுக்காக விட மாட்டேன்றாரு? இஸ்ரவேல் ఇక్కడ చూడండి, అందరం ఇక్కడ చూడండి. தெலுங்குலாம் தெரியுது இல்லை, பரவாயில்ல. எதுக்காக மோசே விட மாட்டேன்றாரு? இஸ்ரவேல் ஜனங்க நம்மள மாதிரிமா, நம்மள மாதிரியே தான். அவங்களாவது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். நான் போனேன், என் ஆவிக்குரிய தகவல் ஜான் சால்மன் என் இஸ்ரேலுக்கு 1 லட்ச ரூபா அவர் தான் எனக்கு போட்டார், கூட்டிகிட்டு போனார். என் மனைவிக்கு நாங்கள் போட்டோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற வரைக்கும் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் வெறும் மணலும் மலையும் தவிர அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது. என்னெல்லாம் யாராவது வந்து எகிப்து தேசத்தை உங்களுக்கு குத்தையாக கொடுத்துற, சும்மா கொடுத்துறன்னா கையெடுத்து கும்பிட்டு போய் இந்த நாடே வேண்டான்னு. 10 பைசாக்கள் லாயக்கில்லாத நாடு எகிப்து தேசம். நைல் நதிக்கிட்டே போகிறோம், அங்கே தண்ணி வந்து ஒரு பாட்டில் $2. நைல் நதி ஓடுது, குப்பையாக இருக்குது. ஒரு பில்டிங் கூட பூசினது கிடையாது, வெறும் செங்கல் தான் அப்படியே இருக்குது. அப்படி ஒரு கேவலமாக இருக்குது அந்த நாடு. நாங்கள் இந்த 500 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேயாவது ஒரே ஒரு சிங்கிள் மரம், ஒரு மரம் இருந்தால் எல்லாரும் செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ பிடிப்போம். ஏன்னா அவ்வளவு பாலைவனம். நம்மளாம் சொல்கிறோமே இஸ்ரவேல் மக்களை, நம்மளாம் இருந்திருந்தேன்னு வைங்க, மோசேவை கொண்டிருப்போம். யாரை கொண்டிருப்போம்? மோசேவை கொண்டிருப்போம். அந்த அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் அங்கே கர்த்தர் அந்த மக்களை நடத்துகிறாரு. நம்ம ஆண்டவருடைய மகிமை நேரில் பார்க்கல, கர்த்தருடைய மகிமை கேள்விப்பட்டிருக்கு வேதத்தில். ஆனால் பிரத்யட்சமாக கண்டார்கள் அவர்கள். பிரத்யட்சமாக அப்படி செங்கடல் பிளக்குது, எல்லாம் நடக்குது, கண்மலை பிளக்குது, தண்ணீரை கொடுக்குது, எல்லாம் பார்த்து இந்த மக்களுக்குள்ளாக என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு துக்கமாயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, மோசே என்னை விட்டு விடு, எல்லாரையும் கொண்டுடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க. அங்கே நான் என்னை வச்சு பார்த்தேன். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, ஆண்டவரே உம் சித்தம் என் பாக்கியம், உமக்கு போதிக்கத்தக்க ஞானம் யாருக்கு இருக்கிறது? ஆண்டவரே வேண்டாம் என்று சொன்னால் நீர் என்னை விடவா போகிறீர்? ஆண்டவரே உம் சித்தப்படி செய்யுன்றிருப்பேன். மோசே சொல்கிறார், டச் பண்ணக்கூடாது. 32:32 பாதியிலிருந்து படிக்குமா. அவள் பாவத்தை மன்னித்தால், அவள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். பிளாக்மெயில் பண்றார். என்ன மெயில் பண்றாரு? பிளாக்மெயில் பண்றார் மோசே. ஆண்டவரே ஒன்று மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை என்ன பண்ணுங்க. கர்த்தரால மோசே பேரை கிறுக்க முடியல. இன்னைக்கு நம்ம எழுந்து, ஆண்டவரே பாண்டிச்சேரி ரட்சித்தால் ரட்சியும், இல்லை என்றால் என் பெயரை கிறுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, கர்த்தர் சொல்ல ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த மகளை, எதுக்கு சர்ச்சுக்கு வரணும் உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல. அங்கிருந்து வர ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ட்டு வர பிரைஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு பண்ணி நான் பாஸ்டர் என்கிட்ட பேசவே மாட்டேங்க, அவங்கக்கிட்ட மட்டும் பேசுகிறாரு. எல்லாம் பாருங்கள், நம்ம இந்த சபைக்காக எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் சிஸ்டர், எல்லாம் மறந்துட்டாங்க. நேற்று வந்ததெல்லாம் மைக்கு பிடிக்குது, மைக்கில் இருக்கிற ஒயரை பிடிக்குது, கொயருன்னுது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு உண்மையில் சர்ச்சுக்கு வர விருப்பமே இல்லைங்க. மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் அன்னைக்கே மகளை வாசலை தாண்டும் போதே கழுத்தை கிள்ளலாம் என்று நினைத்தே. அல்லேலூயா. போனா போதுன்னு விட்டுட்ட மகளே மகனே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நம்மளை விட நல்லவன் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்காமா, நம்மளை விட குணசாலிகள் வெளியில் இருக்கிறார்கள்.
நம்மை விட உத்தமர்கள் வெளியே இருக்கிறார்கள். விவேகானந்தர் சொன்னாராம், விவேகானந்தர், கிழக்கில் உதித்த நீதியின் சூரியனாம் இயேசுவுக்காக கிறிஸ்தவர்கள் என்னவெல்லாமோ செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். நான் மாத்திரம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருப்பேனையானால் நெஞ்சை பிளந்து என் ஈரல் இதயத்தை பிடுங்கி அதை கசக்கி அந்த இரத்தத்தை இயேசுவுக்கு காணிக்காய் கொடுத்திருப்பேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விவேகானந்தர் சொன்னாராம். அவர் பார்க்கிறாரு, கிறிஸ்துவம் பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியம், ஆமென். இங்கிருந்து போகும்போதே சாத்தானை மிதிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்ட்டு போயிட்டு ரோட்டுக்கு போன உடனே 2 மிளகா வத்தல் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி அப்படியே யாராவது செழிச்சு அங்கே போட்டிருந்தாங்க ரோட்டில். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம். இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. நீங்களும் இப்படியே கேமரா திருப்புங்க மகனே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்ப்பாரு, உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டோன்னு சொல்லிட்டு மிளகா வத்தலுக்கு மஞ்சள் தண்ணிக்கு விலகி போகிற கர்த்தருடைய பிள்ளைய உன்னை வச்சுட்டு பாண்டிச்சேரி அசைக்கிறதுன்னா நிலநடுக்கம் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும். ஆண்டவரை அசையும், ஆண்டவரை அசையும். சில பேர் மாட்டேன் நெஞ்சு நல்ல கண்ணாடி அங்கே இருக்கு. ஆண்டவரை சந்தியும், சந்தியும், சந்தியும். நாங்க ஆண்டவர் பாப்பார், நெஞ்ச லைட்டா ஒரு அட்டாக் கொடுப்பார். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு, மகளை நீ நெஞ்சில் அடிச்சுதானே மகளை சந்தியும். நெஞ்சை சந்தித்தேன். இயேசு சந்திக்கிறார் ஊழியம். ஆண்டவரை பாண்டிச்சேரி அசையும், ஆண்டவரை அசையும், ஆண்டவர் தட தட தடணும். எசப்பா செத்த ஆண்டவரே, என்ன ஆண்டவர் மகளே நீ தான் பாண்டிச்சேரி அசையும்னு சொன்ன. எழுப்பதற்காக நீ பண்ண ஜெபம் தேரல, என்னால முடிஞ்சது நிலத்தை அசைச்சிருக்கிற மகளே. அல்லேலூயா. முக்கால் வாசி கிறிஸ்தவர்கள் டூப்ளிகேட். விசுவாசின்னு பேரை வச்சவங்களுக்கு விசுவாசமே கிடையாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு பெரிய சபை சென்னையில். அந்த சபையில் உடன் ஊழியர்கள் 400 பேர், அவ்வளோ பெரிய சபை. கர்த்தர் சொன்னார், அந்த சபையிலேருந்து 50 பேர் தான் பரலோகம் போவான்னு போய் சொல்லுன்னாராம். அந்த அம்மா வந்தாங்களாம், பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாராம். பாஸ்டர் பார்த்து, என்னம்மா சிஸ்டர்? பாஸ்டர் இயேசு எனக்கு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? உங்கள் சபையில் 50 பேர் தான் பரலோகத்துக்கு தகுதியாக இருக்காங்களாம். அதை கேட்டுதாம்மா என் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்குன்னாராம். உடன் ஊழியர்கள் எத்தனை பேர்? ஒருவேளை நான் ஊழியர்களே 50 பேர்னா மிச்சம் 350 ஊழியக்காரங்க எங்கே போவாங்க? அந்த சபையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் எங்க? கர்த்தர் பார்க்குறார் எல்லா வேஷம், எல்லா வேஷம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்ட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு பொம்பளை, இதுக்கெல்லாம் கை கொடுக்க வேண்டி இருக்கு. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனுஷன் நின்னாருங்க, மோசே. அவங்கள மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை கிறுக்குங்கன்னாரு பாருங்க. என் ஆண்டவரால் மோசையை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. வண்டு வருது, பேனு வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வருது. ஆண்டவரே மன்னி, உன் வார்த்தையின்படி மன்னித்தேன், உன் வார்த்தையின்படி மன்னித்தேன். நம்மளை பார்த்து சொல்லுவாரா? மகளே, உன் வார்த்தையின்படியே உனக்கு நான் மன்னித்தேன், உன் வார்த்தையின்படியே பாண்டிச்சேரி 10 குடும்பத்தை கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாத. ஒன்று இப்படி மண்டை ஆட்டணும், இல்லைன்னா இப்படி மண்டை ஆட்டணும். அல்லேலூயா. ரொம்ப குண்டாக இருந்தால் உடம்போடு சேர்த்து ஆட்டலாம், பரவாயில்ல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்று வாழ்ந்தா வெற்றியுள்ள கிறிஸ்தவனா வாழணும். இல்லையா பைபிளை அங்கேயே வச்சுட்டு போயிட்டா வேற எவராவது கர்த்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களை பயன்படுத்த வல்லமுடையவராக இருக்கிறார். ஏன்னா எங்க அப்பா கழுதை கொண்டு பேச வைப்பார், இந்த கற்கள் கூப்பிடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸா. கடைசி ஒரு வாசனை எடுக்கவே வேண்டாமா? பைபிளை மூடிடுங்க. நீங்களாம் க்ளோஸ் செய்யண்டி. அம்மா நம்ம பரலோகம் போயிட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி விட்டுருங்க, எல்லாம் பைபிளை மூடிடுங்க. எல்லாம் இங்கே கவனிங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். எலியா எலிசா தெரியுமா தெரியாதா? எலியா எலிசா தெரியுமா தெரியாதா? 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. ஏன்னா டைம் இல்லை, 7 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். எலியா பரலோகம் போகிறார். கூடவே எலிசா வர்றார். எலியா சொல்கிறார், எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் வரைக்கும் அனுப்புகிறார். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்? பெத்தேல், கில்காலு, எரிகோ 3 இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இங்கே இரு, கர்த்தர் எங்கே அனுப்புகிறார். நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்?
எலியாவே, தெரியாதனமா உம்மை நம்பி 12 ஏர் மாடுகளை அடித்து அதை மரமுருட்டை எரித்து எல்லாருக்கும் பீப் பிரியாணி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். திரும்பி போனால் எங்கள் அப்பா என்னை கொன்னுடுவார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? கொன்னுடுவார். மனைவி கேட்பா, அன்னைக்கே சொன்ன இந்த மனுஷனை நம்பாத, அவர் திடீர்னு காணாமல் போயிட்டு ஆகாபாலே கண்டுபிடிக்க முடியறதில்ல, நீ எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னேன். நான் கேட்கல. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. கடைசியாக வந்து நானாக இருந்தா, நான் ஜான், நான் சொல்லிப்பேன், எலியாவே, ஒரு 10 காங்கேயம் பசு, ஒரு 10 ஜெர்சி மாடு, ஒரு 10 காளை, இது கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி ஜான் பால் பண்ணை, என்ன பால் பண்ணை? என் பேர் ஜால் பான் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை வச்சு, இவ்விடம் தரமான தயிர், உதிரி உதிரியாய் மணலாய் நெய், சீஸ், பாலாடை, பால் கட்டிகள், டிவியில் ஒரு ஆட் போட்டு ஜான் பால், ஜான் பால், ஜான் பால், தரமான பால்னு சொல்லி வியாபாரம் பண்ணி உங்கள் பேரில் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு சொல்லியிருப்பேன். எலிசா என்ன சொல்கிறார் தெரியுமா? உம்மிடத்தில் உள்ள வல்லமை எனக்கு 2 மடங்காய் கிடைக்க வேண்டும், உம்மை விடமாட்டேன் என்று உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நான் என்ன, அவர் கேட்டிருப்பேன், நான் என்ன லூசா? மாட்டை கொன்னுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு ஊரை விட்டுட்டு எனக்கு என்ன பேர் தெரியுமா எலியாவே? என்னென்ன எவனா ஊழியக்காரன் மதிச்சானா? ஆபேல் மேகலோத்தின் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஆபேல் மெகலோத் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் படிச்சிருக்கீங்களே? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஆபேல் மெகலோத் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அதான் ஒரு பேர், பட்ட பேர். நம்மள டிகிரி போடுறோம் பார்த்தீங்களா? எலிசாவுக்கு என்ன டிகிரினா, எலியாவின் கைகளுக்கு தண்ணி அப்படின்னா சாப்பிட்டா கைக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டவலை கொடுத்து தொடச்சுங்கன்றது. இதுதான் அவருடைய வேலை. இத்தனை வருஷம் நான் வந்தேனே, எனக்கு என்ன வேலை கொடுத்தீரு? உம்முடைய கைக்கு தண்ணீர் வார்த்த ஆபேல் மேகலோத் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இதை தவிர என்னத்தை கண்ட? நான் என்ன பைத்தியக்காரனை சும்மா வர்றதுக்கு? உங்களோட வல்லமை 2 மடங்காக வேண்டும். ஏன்னா 1 மடங்கு வல்லமையில ஆகாபியை நடுங்க வைத்தேன், ஏசபேலுடைய சேனைகளை அடித்திருக்கிறேன், பாகால்களின் தீர்க்கதரிசிகளை கொன்று இருக்கிறேன். 2 மடங்கு வல்லமை வறுமையானால் கர்த்தரை நிரூபிக்க எனக்கு கிருபை கிடைக்கும், தேவனை நிரூபிக்க எனக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று என்று சொல்லி கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரை நிரூபித்து ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முகம் குப்புற விழ வைத்து பண்ணின எலியா வல்லவாணி நான் பார்த்துட்டேன். கர்த்தருடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி பால் பண்ண தொடர்றதுக்கு நான் போக மாட்டேன், வயல்ல ஏறு உழுத போக மாட்டேன். எனக்கு 2 மடங்கு வல்லமை வேண்டும். எலிசாவின் வல்லமை 2 மடங்காக இருக்குமே, ஏனால் இந்த தேசத்தை மாற்ற முடியும், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும் என்ற வைராக்கியம் எலிசாவுக்குள்ளாக வந்தது. உம்மை விட மாட்டேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னும் 2 நிமிஷம் தான் டைம். என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் விட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக எழும்பி நிற்க போறீங்களா? இல்லை ஒரு சாதாரண கிறிஸ்துவனா வந்து பேரை மாற்றிக்கிட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஆண்டவர் கொடுக்குற அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் வருநாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ளாம் பாட்டு பாடி கடைசி வரைக்கும் அப்படியே சேர்த்து இன்னும் வரைக்கும் ஜெபம் பண்ண, எங்கே 2-3 பேர் கூட்டியிருப்ப நடுவில் இருப்பேன்னு சாகிற வரைக்கும் இந்த வசனத்தை விட்டால் வேற வசனம் தெரியல. எப்போ வேணாலும் 2-3 பேர் நடுவில் இருப்பேன்னு சொன்னீரே, ஏம்மா 2000-3000 பேருக்கு நடுவில் வரமாட்டாரா? இன்னும் நம்ம சுருங்கிட்டு தான் இருக்கிறோம். மாற வேண்டும். சபை மாறாதுமா, நாம மாறினாதான் சபை மாறும். எனக்குள் வல்லமை வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள் அசைவு வேண்டும், எனக்குள் மகிமை பற்றி எறிய வேண்டும். உங்க விட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு மோசே சொன்னார், விட மாட்டேன் ஆண்டவரே, ஒருத்தரையும் டச் பண்ணக்கூடாது. பாண்டிச்சேரி அழிந்தால் நீங்க தான் காரணம். பாண்டிச்சேரி மக்கள் நரகத்துக்கு போனா அது யாரோ கிடையாது, உங்க ஊர் மக்களுக்காக நீங்க தான் புலம்பணும். நாங்க சொல்ல வரோம், இது உங்கள் மேல் விழுந்த பாரம். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு, நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. அல்லேலூயா. இப்ப எழும்புங்க பார்க்கலாம். சாவன் கர்த்தருக்காக,
சும்மா எந்திரிக்கமா பேருக்கு தயவுசெய்து யாரும் எந்திரிக்காதீங்க. வல்லமையோடு கூட, வரங்களோடு கூட, கிருபைகளோடு கூட, பற்றி எரிகிற அக்னி தீவட்டிகளா வாங்க, முன்னாடி வாங்க தம்பி. இதை எடுத்துட்டு தம்பி இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. கர்த்தரோட வல்லமை நிரூபிக்க வேண்டும். எல்லாரையும் கூப்பிடலாமா? உண்மையாக ஒப்பு கொடுக்குறவங்க, உண்மைமா பற்றி 4 பேர் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். முன்னாடி வாங்க பார்க்கலாம். இதை ஒப்பு கொடுக்கிற கூட்டம் கிடையாது, இது பற்றி எரிய செய்கிற கூட்டம். இது எலியாக்கள் எலிசாக்களை உருவாக்குகிற கூட்டம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேம்ப் நடத்துகிறேன். என்னோட வல்லமை முகாம் தான் எனது, வல்லமை முகாம் தான் என்னோட ஜீவன். என் வல்லமை முகாம்கள் இப்படி தான் நாங்கள் அடிப்போம். அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே பாருங்கள். எலியாவின் தேவன் இங்கே இப்படி 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 காவா அப்படி அடிப்போம். எலியாவின் தேவன் இங்கே, நடுவில் எலிசாக்கள் எங்கே? எலிசாக்கள் எங்கே? எலியாவின் தேவன்லாம் இருக்கிறார், எலிசாக்கள் தான் ஆப்சண்ட். எலிசாக்கள் இல்லை. கர்த்தருக்காக சாகிறதுக்கு ஆள் இல்லை, கர்த்தருக்காக எழும்புறதுக்கு ஆள் இல்லை, ஒப்பு கொடுக்க ஆள் இல்லை. இன்னும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரிய டிவி வாங்கணும், அவன் வீட்டை விட ஒரு மாடி நான் எக்ஸ்ட்ரா கட்டணும், அவன் புள்ள படிச்சதை விட நான் படிக்கணும். அதற்காகலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எல்லாம் கண்ண மூடுங்க, எல்லாம் கண்ண மூடு. ரீபாலா ஷத்த ரதனமா. கர்த்தரோட வல்லமை இறங்குவதாக. ஒரு வாயு சும்மா இருக்கக்கூடாது. எல்லா வாயிலும் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். கர்த்தரோட வல்லமை இறங்கட்டுமே, பரலோக வல்லமை இறங்கட்டுமே. வாழ்ந்தா இயேசுவுக்கு, செத்தாலையே சொல்லுங்க பார்க்கலாம். செத்தால இயேசுநாதர் இருக்கு. மரணமே தவிர எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தரோட வல்லமை, கர்த்தரோட வல்லமை. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரின் வல்லமை இறங்குவதாக. புது வல்லமை, புது பலன், புது மகிமை, புது கிருபை, புது அபிஷேகம். இப்ப 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 கர்த்தரோட வல்லமை. ஃபயர், கர்த்தரோட அக்கினி. டச் ஜீசஸ், டச் ஜீசஸ். கர்த்தரோட அக்கினி, கர்த்தரோட அக்கினி. பற்றி 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 ஃபயர். அக்கினி 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 அக்கினி. பச்சை எரிய செய்வீராக. பச்சை எரியும் ஆண்டவரே. மகிமை, மகிமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. எலியாவின் வல்லமை, எலிசாவின் வல்லமை 2 மடங்காய், 2 மடங்கு. பற்றி 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 டச். தொடு 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 தொடு. இப்பொழுது அபிஷேக வல்லமை. வாய் திறந்து நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. நல்லா துதிமா. பற்பல பாஷைகளை பேசி ஃபயர் ஃபயர். அக்கினி 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 அக்கினி. பச்சி 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 பச்சி. வல்லமையோடு கூட, அபிஷேகத்தோடு கூட, பராக்கிரமத்தோடு கூட. ஃபயர் 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 ஃபயர். பச்சி 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 ஏறியட்டும் ஆண்டவரே. 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 பச்சி 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 பச்சி. அக்கினி 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 அக்கினியா. சுட்டெரிக்கிற அக்கினி, அபிஷேகிக்கிற அக்கினி. வல்லமைக்கு மேல் வல்லமை, கிருபைக்கு மேல் கிருபை, மகிமைக்கு மேல் மகிமை. இப்ப 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 நல்ல கையை தட்டி ஃபயர் 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 ஃபயர். அக்கினியா ஒரு மகிமையோடு கூட, ஒரு அபிஷேகத்தோடு கூட நல்ல வாயத்தல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க 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 துதிங்க. ரெட்டிப்பு வல்லமை, 2 மடங்கு வல்லமை, அபிஷேக வல்லமை. ஓ, தோற்று போவதற்காக அல்ல, உலக காரியத்திற்காக அல்ல. பற்றி 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 எரியும்படியா, பற்றி எரியும்படியா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ ரபா ரபா ரபதனபா ஷந்தரகுமனா ஷபலபலபதனபா. கர்த்தருடைய வல்லமை. நல்ல கையை தட்டுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கேளு. விடமாட்டேன், விடமாட்டேன் சொல்லுங்க. விடமாட்டேன். வல்லமை பெறாமல், தீர்க்கதரிசியை மாறாமல், பட்டணத்தின் விடுதலுக்காக திறப்பின் வாசலில் நிற்காமல் விடமாட்டேன். தொடக்கூடாது ஒருவரையும். ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது. பாண்டிச்சேரி கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. பாண்டிச்சேரி இயேசுவுக்கு ஆதாயம். நல்லா கையை தட்டி